ஹலோ காய்ஸ், ஈவினிங் போல் க்ராசரி ஷாப்பிங் போகலாம், இன்றைக்கி சேலரி டேட் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கிற ஹாஸ்டல்லேருந்து கீழே இறங்கி அங்கிள்கிட்ட பைக்கை வாங்கிட்டு சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. ஸோ சூப்பர் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் ஒரு பில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த பில்லில் இருந்த திங்ஸை விட நான் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் வாங்கியிருந்தேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க, வாங்க போகிறது ஏதோ வாங்கிட்டு வர்றது ஏதோன்ற மாதிரி வாங்குறாக்கள் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஜெஃப்னாவில் கரண்ட் இல்லை. காலையில் இருந்து கரண்ட் ஒரு 6:30 சம்திங் தான் வரும்னு சொன்னாங்க. நான் 5:30 அப்படியே கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போகும்போதே சரியான மழை. ஸோ மழைன்றதால குடையும் இல்லை, குடையும் வாங்கணுன்ற ஒரு பிளானில் தான் போனேன். அதே மாதிரி குடையும் வாங்கிட்டேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தேடி வாங்குற மாதிரி இருந்துச்சு. இங்கே எப்படி கரண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரேட்டர் மூலமாக கரண்ட் இது லைட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது தலைக்கு வைக்கிறதுக்கு எண்ணெய், அதே மாதிரி இந்த மாதத்துக்கான க்ராசரிஸ், மில்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கிட்டேன். அது இல்லாமல் மோஸ்ட்டாக ஸ்ரீலங்காவில் மில்க் குடிக்க மாட்டாங்க. மில்க் பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அவுட் ஆஃப் கண்ட்ரி, அதாவது இந்தியா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் மேகி சாப்பிட்ற மாதிரி நாங்கள் இங்கே கொத்துமி சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இங்கெல்லாம் வந்தால் நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட், எனக்கு என்னோட ட்ரை ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்கிறது இந்த பாண்ட்ஸோட இந்த மாய்ஸ்சரைசர் தான். அதெல்லாம் வாங்கிட்டு இங்கே ஒரு குட்டி கடை ஷாப் மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்தா நிறைய ஸ்டாச்சு, அதுக்கு இல்லாமல் லவ்வர்ஸ் கிஃப்ட்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள், டெடிஸ், இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பட் அதுலேருந்து நான் எதுவுமே வாங்க இல்லை. ஓகேன்னு சொல்லி வெளியில் பார்த்தா ஒரு ஃப்ரூட் கடை இருந்துச்சு. அங்கே ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு இந்த மாதத்துக்கான. வாங்கினது மட்டும் இல்லை, டோட்டல் பில்லை பார்த்தேன்னு 15,000 ரூபா. ஒரு நிமிஷம் ஹார்ட் அப்படியே நின்றுட்டு திருப்பி துடித்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்தில் கூடி எல்லாருமே கிணத்து தண்ணி இருக்கிறதுனால பியூரிஃபை வாட்டர் குடிப்பாங்க. ஸோ தண்ணியும் வீட்டை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தண்ணியுமே போய் எடுத்துட்டு அந்த இடத்துல அங்கேருந்து டைரெக்டாக வீட்டை கிளம்பி வந்துட்டேன். வீட்டை கிளம்பி வந்ததுமே வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பில்லெல்லாம் செக் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்யலான்னு போகும்போது லைட்டாக என்னோடய வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். கடையில் வாங்கிட்டு ஜோக்கட் இருந்தது. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மில்க் பவுடர், அப்புறம் சியா சீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, அதெல்லாம் கட் பண்ணி போட்டிலில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதை ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்டா, நைட்டுக்கு டின்னர் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் நைட் மிட் நைட்டில் எனக்கு பசிக்கும். நான் எப்போயுமே பிஃபோர் 7:30க்கு முன்னாடி சாப்பிட்ருவேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், இதெல்லாம் கட் பண்ணி உள்ளெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே ஃப்ரூட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் லாஸ்ட் ஒர்க். அதுக்கப்புறம் டின்னர் தான். டின்னருக்கு டைரெக்டாக நான் ஓட்ஸ் மில்க் ஷேக் தான் குடிப்பேன். கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் போட்டுட்டு அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடராக, அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆஃப் பனானா எடுத்துக்கிட்டேன். அதையுமே உள்ளே கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் மதியம் சியா சீட்ஸ் ஊற போட்டிருந்தேன். நான் சியா சீட்ஸுமே அதுக்குள்ளே கொட்டிட்டு ஒரு 1 பேக்கெட் ஆஃப் ரா மில்க்கும் போட்டு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடுவோம் வித்தவுட் சுகர். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சுகர் இல்லைன்னு சொன்னால் டேட்ஸ், ஹனி ஏதாவது ஆட் பண்ணி குடிக்கலாம். இதுதான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்படி தான் என்னோட ஈவினிங் முடிஞ்சது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.